ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான 2 விதமான ஸ்நாக் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறது பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் பொரிக்காமல் வேக வைக்கிற மாதிரி இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணாத மாதிரி ரெசிபிஸ் போடுங்க, ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வகையில் 2 விதமான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடிய வகையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான 2 விதமான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 விதமான ஸ்நாக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் ஆரோக்கியமாகவும் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மாவு பசையறதுக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவை முதல்ல நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே மாவு ஐட்டம்ஸில் நம்ம ஸ்நாக்லாம் பண்ணும்போது எந்த ரெசிபி செஞ்சாலுமே மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். கேழ்வரகு ரொட்டி அப்படின்னு சொன்னாலே கீரை போட்டு செஞ்சோம்னா தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமனே கீரை போடாமலும் நம்ம செய்யலாம். ஆனால் நீங்கள் கீரையை கொஞ்சம் சேர்த்துட்டு செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிடும்பொழுது நல்ல சூப்பரான ஸ்நாக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இது கூட முருங்கைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியெல்லாம் மாவு பிசையக்கூடாது. எடுத்து நம்ம கையில் தட்டுறதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா விரிசல் விட்டுடும். நம்ம இப்படி தட்டும் போது விரிசல் விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டினா விரிசல் விடாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ரொட்டி தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை இலை, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் ஷீட், வாழை இலை, அதுக்கப்புறமா எண்ணெய் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் பெருசாகவே எடுத்து உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம தட்டிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கையில் லைட்டாக இப்படி தொட்டுட்டு நம்ம தட்டும் பொழுது ஒட்டாமல் தட்ட முடியும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக சும்மா லைட்டாக விரலில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தட்டுங்க. இப்படி தட்டும் பொழுது விரிசல் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நம்ம பிசைஞ்சிட்டோம்னா விரிசல் விடும், ரொட்டி தட்டவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டியை நல்லா ரவுண்டாக கையிலே தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்படி கையில் எடுத்துட்டு ரொட்டியை போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கவரை அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே போட்டுட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி அப்படியே கையில் எடுத்துட்டு அப்படியே தோசைக்கல்லில் அப்படி வச்சுடுங்க. சூப்பராக ரொட்டி கொஞ்சம் கூட பிரியாமல் தோசைக்கல்லில் போட முடியும். அப்படி இல்லைனா இதை அப்படியே நீங்கள் இப்படி கவுத்திட்டு பேப்பரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அழகாக உங்களுக்கு ரவுண்டாக அப்படியே தோசைக்கல்லில் போட முடியும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லே போட்டு தட்டி எடுத்துக்குவாங்க நல்லா மெல்லிஸாக. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக மேலெல்லாம் வெந்த மாதிரி தெரியும். ஆனால் மாவு உள்ளெல்லாம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா வரட்டி மாதிரி ஆகிடும், ரொட்டி சாப்பிடவே முடியாது. அதனால தீ கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வரும் ரொட்டி சாப்பிட்றதுக்கே. எண்ணெய் 2 பக்கமும் நான் சேர்த்துக்கிறேன்.
ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நார்மல் ரொட்டி செய்கிறத விட நம்ம ராகி மாவில் செய்யும் பொழுது. ஏன்னா ராகி மாவு வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி நல்லா சூப்பராக சாஃப்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்துட்ருக்கும் போதே காலி ஆகிடும். வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரொட்டி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் சாப்பிட சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கருப்பெல்லு தான் இப்போ எடுத்திருக்கேன். எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கல்லெல்லாம் இருக்கும் அதிகமாக. அதனால் நல்லா கல்லெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 முறை நல்லா அலசி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே வடிகட்டிலே விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். கையில் தொடும்போது ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு ட்ரை ஆகிட்டு வந்துடும். எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கிறோம். வெயில் நல்லா காஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் போட்டு எடுத்திங்கனாலும் நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் எள்ளு வந்து காஞ்சி வந்துடும். ஒரு வேளை வெயிலெல்லாம் காய வைக்க வசதி இல்லை அப்படின்னா கடாயில் போட்டு நம்ம நல்லா ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் நான் எடுத்து வச்சுருக்கிற எள்ளை வந்து சேர்த்துடுறேன். நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு கிளாஸில் கருப்பெல்லு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். எள்ளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளில் இருந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. கொஞ்சமாக எள்ளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம எள்ளு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் போயிட்டுருக்கும், ஆனால் வந்து எள்ளு வந்து நசுக்குன்னு இருக்கும். சாப்பிடும்பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எள்ளு வந்து கருகிட போகுது, தீஞ்சிடுச்சுன்னா அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது எள்ளு உருண்டை சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். முதல்ல மாவு வந்து சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எள்ளு எடுத்த அதே கிளாஸில் கேழ்வரகு மாவு வந்து அளந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவை அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது, நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு வந்து சப்புன்னு இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மாவு தட்ட முடியாது நம்ம தோசைக்கல்லில் போட்டு. கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாகவே நம்ம மாவு பிசைஞ்சிக்கிட்டோம்னா தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இலக்கமாக நான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்படி தட்டும் பொழுது விரிசல் விடக்கூடாது, அது மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது, விரிசல் விடாமல் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ மாவு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு தட்டிக்கலாம். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நம்ம ரொட்டி தட்டுற வரைக்கும். கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து கையில் தொட்டுக்கிட்டு நம்ம தட்டினோம்னா சீக்கிரமாக தட்டிடலாம். ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க, வேக லேட் ஆகும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ரொட்டியை. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சம் நான் தடவி விட்டுடுறேன். இப்போ இந்த பக்கமும் எண்ணெயை தடவிக்கலாம்.
2 பக்கமும் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ராகி ரொட்டி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி தோசைக்கல்லை வச்சு நம்ம தட்டிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தட்டுங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்திருந்த எல்லா ராகி மாவையுமே பார்த்தீங்கன்னா ரொட்டியாக செஞ்சு எடுத்துகிட்டு நல்லா சூடு மாறி வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம். கையிலேயே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போது நான் மூடிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு சேர்த்து நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம கேழ்வரகெல்லாம் போட்டதுக்கப்புறமா எள்ளு வந்து அரைப்படாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எள்ளை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேழ்வரகு ரொட்டியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கிறோம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எள்ளு எடுத்த அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தூசி கல் எதுவும் இல்லாத மாதிரி வெல்லம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை பாதி சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அரைக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வரும். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் உருண்டை பண்ண முடியும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ எள்ளு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற எள்ளை வந்து நான் சேர்த்துடுறேன். எள்ளை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற வெல்லத்தையும் ராகி ரொட்டியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா எள்ளையும் ராகி ரொட்டியும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் பாருங்கள். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா போதும், எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக சேர்த்துருக்கேன், எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வெல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எள்ளு உருண்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எள்ளு சிம்மிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எள்ளு சிம்மிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக எள்ளு சிம்மிள் வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எள்ளு உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். அதே ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் இப்போவே நம்ம ரொம்ப ஹார்டாக வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இடம் சாப்பிட முடியாது. அதனால் இப்போ கொஞ்சம் இலக்கமாக பண்ணி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2-3 நாள் கழிச்சும் பார்த்தாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எள்ளு உருண்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த எள்ளு உருண்டை வந்து நீங்கள் 3லேருந்து 4 நாள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு சிம்மிள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.